இன்றைக்கி நம்பிக்கை இல்லா வாக்கெடுப்பில் ஒவ்வொருத்தருடைய ட்ரூ கலர்ஸ் என்னன்றது தெரிய வந்துச்சு. 108 பேர் 106 பேர் தாவேக்காரங்களை விட்டுறாங்க. நம்பர் 1, அவங்களுக்கு ஆதரவு வெளியிலேருந்து ஆதரவு தெரிவித்த ஐயுஎம்எல், விடுதலை சிறுத்தைகள் அண்ட் கம்யூனிஸ்ட்டுகள் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. வெளியிலேருந்து தான் ஆதரவு, அவங்களுக்கு என்னெல்லாம் வேணும் அப்படின்ற டிமாண்டையும் வச்சுட்டாங்க. அவங்கள சப்போர்ட் பண்ணிக்கிட்டு உள்ளேருந்து விஜயோட தப்பான மூவ்ஸை குத்தியும் காட்டினாங்க. ஸோ அது அவங்களுடைய ஸ்டாண்ட். 5 பேர் நடுநிலைன்னு வாக்களிச்சிருக்காங்க. நடுநிலைன்னா என்ன? ஏதாவது ஒரு கவர்மெண்ட் இருந்துட்டு போட்டோம், இல்லை இல்லாமல் கூட போட்டோம், எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு அர்த்தம் இல்லையா? அந்த 5 பேர் யாருன்னா, ஒரு பிஜேபி, 4 பிஎம்கே. ஸோ அவங்களுடைய ட்ரூ கலர் என்னன்றது தெரிஞ்சிச்சு. ஒரு வேளை நமக்கு செட் ஆகும்னா போய் சேர்ந்துக்கலாம், இல்லை செட் ஆகாது அப்படின்னா சேர்ந்துக்க வேண்டாம், அந்த மாதிரி ஒரு தாட். 59 பேர் டிஎம்கே வெளிநடப்பு செஞ்சுட்டாங்க. அவங்க எதிர்கட்சியாக இருக்கும்போது சட்டசபையில் இருந்ததை விட வெளிநடப்பு செஞ்ச நாட்கள் தான் ஜாஸ்தி. அது ஐயா ஸ்டாலின் அவர்கள் பீரியட்லேயே நம்ம நிறையா பார்த்துருக்கோம். அது இப்போ மறுபடியும் அது அப்படி தான் கண்டினியூ ஆக போகுதுன்றது தெளிவாக தெரிஞ்சிடுச்சு. ஸோ தைரியமாக நின்று நாங்கள் சப்போர்ட் பண்ணல, எதிர்க்கிறோம் அப்படின்னு ஓட்டு போடுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றது எனக்கு தெரியல. தோக்க போகிறோம் தான், அந்த தோக்க போகிறோன்றதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு மன வலிமை இல்லையோ அப்படின்ற ஒரு எண்ணம் வருது. இபிஎஸ் தலைமையிலான அணி மட்டும்தான், சொல்கிறதுக்கே கஷ்டமாக இருக்குது, இபிஎஸ் தலைமையிலான அணிக்கு மட்டும்தான் கொஞ்சம் முதுகெலும்போட இந்த ஆட்சி வேண்டாம் அப்படின்ட்டு சப்போர்ட் பண்ணலன்ட்டு வாக்களிச்சிருக்காங்க. அதிருப்தி எம்எல்ஏக்கள், சிவி சண்முகம் தலைமையில் இருக்கிற அதிருப்தி எம்எல்ஏக்கள் சப்போர்ட் பண்ணி வாக்களிச்சிருக்காங்க. அவங்க மேலே என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்க அதெல்லாமே செகண்டரி. பட் இன்றைக்கி நிலைமையை பார்த்த வரைக்கும் ஒருத்தர் சட்டசபையை விட்டு வெளிநடப்பு பண்ணிட்டார் தைரியம் இல்லாமல். 5 பேர் இப்படி அப்படி நடுநிலையாக இருக்கும்னு சொல்லிட்டாங்க. 25 பேர் பச்சவந்தியாக, 25 இல்லை 26 அமமுக எம்எல்ஏ விட்டுறக்கூடாது இல்லையா? கடவுள் தான் அவரை காப்பாற்றணுமா இல்லை சிஎம் தான் அவரை காப்பாற்றணுமான்னு தெரியல, அது அவருக்கு தான் வெளிச்சம். அவங்கள சேர்த்து ஆதரவாக வாக்களிச்சிருக்காங்க. அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் வரப்போகுது அப்படின்றது தெரியல, அந்த அனாலிசிஸ் வர பண்ணணும். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது தைரியமாக எதிர்த்து வாக்கு போடுறதுக்கு கூட எம்எல்ஏக்களுக்கு முதுகெலும்பு இல்லையோ அப்படின்ற ஒரு டவுட் வருது. இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரில, பொறுத்து வந்து பார்ப்போம்.